ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா, எனக்கு ஒரு 1 வீக்கா கொஞ்சம் கோல்டு. ஸோ என்னோட வாய்ஸ் மேபி கொஞ்சம் வர்ஸா இருக்கலாம். அப்படி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஐ அம் வெரி சாரி ஃபார் தட். அண்ட் இப்போ இந்த நேரத்தில எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் எதுக்கு நான் இப்போ இந்த வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்போ தான் லாஸ்ட் வீக் தான் நான் காலேஜ் ஜாயின் பண்ணேன். நான் என்ன காலேஜ்ன்னு சொல்லிட்டு நான் அட் தி எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்றேன். இப்போ நான் அங்க போறப்போ தான் எனக்கு தெரியுது, தேர் இஸ் லாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் எக்ஸ் அண்ட் ஒய் நிறையா பேர் நிறையா டிஃப்ரெண்ட் பிஹேவியர்ஸில் இருக்காங்க. நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரோவர்ட்னா என்ன, இன்ட்ரோவர்ட்னா என்னன்னு சொல்லி லெசன் நடத்த போகிறதில்ல. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற மூலிமா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிற மூலிமா என்ன கிடைக்க போகுது, இதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். அண்ட் இட் இஸ் தி யூ கோயிங் டு டிசைட் வாட் யூ வாண்ட் டு பி. என்னோட லாஸ்ட் வீடியோ காட் ஆஃப் பிசிஎம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண நம்பர்ஸை விட நிறையா பேருக்கு அது ரீச் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கு நான் பர்சனலாக ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் அது மூலிமா நிறையா ஸ்டூடெண்ட் பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு சொல்கிறப்பே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்காண்டியே ஐ ஹவ் டன் another இனிஷியேட்டிவ். நான் என்னோட எஃபர்ட்ஸ் மூலிமா ஐ ஹவ் டெவலப்ட் அ வெப்சைட். அது என்னோட வெப்சைட் இனிமேல் நம்மளோட வெப்சைட்டாக மாறப்போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தி லேர்ன் வித் யோகேஷ். அண்ட் அதில் நான் என்னென்னலாம் போட்டிருக்கேன் அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் த கிளாஸ் 10th as well as for 12th. இப்போதைக்கு ஐ ஹவ் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் கிளாஸ் 12th. அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே யூ ப்ளீஸ் ஜஸ்ட் ட்ராப் டவுன். அதில் இட் வில் பி ஹேவிங் 3 columns. ஒன் இஸ் ஃபார்முலா செக்ஷன்ஸ், நோட்ஸ் as well as PYQs. எதை நீங்கள் கிளிக் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஒரு கூகுள் டிரைவுக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அப்படி ரீடைரக்ட் ஆனோன்னே ஜஸ்ட் கிவ் மீ அன் ஆக்சஸ், ஒரு வியூவர் ஆக்சஸாக ஜஸ்ட் யூ கிவ் மீ த ரெக்வஸ்ட். அண்ட் நான் வித்தின் ½ an hour உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுறேன். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் திரும்ப போயிட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு திரும்ப அந்த லிங்கை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு மேக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு 12th இருந்தீங்கன்னா ஐ ஹவ் கிவன் எவ்ரிதிங். ஸோ கண்டிப்பாக டூ செக் அவுட் தட். முதல்ல நம்ம இன்ட்ரோவர்ட்டை பற்றி பார்ப்போம். இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் இருக்கிறது மூலிமா உங்களுக்கு என்ன ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் நடக்கும், என்ன அட்வான்டேஜ் அண்ட் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்ட்ரோவர்ட்டாக நீங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனில் யார்ட்டாச்சும் பேச போனீங்க அண்ட் யூ வில் பி ஜஸ்ட் ஹெசிடேட்டிங் அண்ட் நீங்கள் தனியாகவே இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா யூ வில் பி கன்சிடர் அஸ் அன் இன்ட்ரோவர்ட். ஃபர்ஸ்ட் அதனால் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இஃப் யூஆர் அன் இன்ட்ரோவர்ட்னா நீங்கள் வந்து உங்களையே அனலைஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுதான் நான் கன்சிடர் பண்ணுற பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். அண்ட் செகண்ட் திங் வந்து யூ வில் பி ஹேவிங் அன் ஹேபிட் ஆஃப் டீப் திங்கிங். இது 2 தான் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது மூலிமா இருக்கிற ஒரு நல்ல குட் திங்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் என்கிட்ட நீங்கள் டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் கேட்டிங்கன்னா நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டே இருக்கலாம். முதல் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது மூலிமா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா மிஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் காலேஜ்லேயோ ஒரு ஸ்கூல்லையோ நீங்கள் போய் ஒரு ஈவெண்ட்டில் பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் உங்களுக்குள்ளே தோண்டிட்டே இருப்பீங்க, உங்களுக்குள்ளே யோசிச்சிட்டே இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் போய் பேசினா சார் ஆக்வர்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதிரி மிஸ் பண்ணிடுவீங்க. 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இட் இஸ் தி கோர் திங், நெட்வொர்க்கிங். உங்களுக்கு ரேண்டமாக ஒரு பீப்புளை பார்த்து ஒரு கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ண சுத்தமாக ஐடியாவே இருக்காது. அண்ட் அது வந்து உங்களை எப்படி இம்பேக்ட் பண்ணுன்றது எனக்கு தெரியும். இப்போ உங்களால் ஒரு பிஸ்னஸ்லையோ ஒரு காலேஜ் ஈவெண்ட்ஸ்லையோ உங்கள் காலேஜ் சீனியர்ஸ்லையோ போய் ஃப்ரீயாக பேசவே முடியாது. அண்ட் அந்த ஹேபிட் இருந்துச்சுன்னா நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அண்ட் 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களோட தாட்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டீங்க. இதை போய் நான் அவன்கிட்ட சொன்னால் அவன் என்ன நினைப்பான், இட்ஸ் லைக் ஓவர் திங்கிங் ஆல்சோ. நீங்கள் ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருப்பீங்க. நம்ம போய் இதை போய் ஒருத்தன்ட்ட சொன்னால் அவன் வந்து நம்மளை எப்படி நினைப்பான், இவன் வந்து நம்மளை எப்படி நினைப்பா, இந்த மாதிரியே நம்ம அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்போம். லாஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் தி கம்ஃபர்ட் ஜோன். நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறதுன்றதெல்லாம் நான் தப்புன்னுலாம் சொல்ல மாட்டேன். அண்ட் நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறேன்ற பேரில் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கீங்க. அண்ட் தட்ஸ் த ப்ராப்ளம். ஒன்ஸ் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தால் தான் இந்த உலகத்தை நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் இட் இஸ் தி வேர்ல்ட் விச் இஸ் மீன் டு பி லிவ்ட். நீங்கள் தான் அதை வாழணும். சும்மா இன்ட்ரோவர்ட் நான் யார்ட்டையுமே போய் எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டேன் என்னோட தாட்ஸை, அவன் என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு நான் அமைதியாகவே இருப்பேன் அப்படின்னா சாரி நண்பாஸ், ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு வரலாம். எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கு வந்தால் எனக்கு கண்டிப்பாக தெரியும், அட்வான்டேஜஸ் ஆஃப் பீயிங் எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து வில் பி கிரேட்டர் தேன் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் பீயிங் இன்ட்ரோவர்ட். ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்றது ரொம்ப கம்மி தான். ஃபர்ஸ்ட் நான் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து உங்களோட கம்யூனிகேஷன் வந்து வேறு லெவலில் போகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு புது இன்வென்ஷன் ஏதோ ஒரு பெருசாக கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து வேர்ல்டு முன்னாடி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். இந்த மாதிரி நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால பீப்புளுக்கு இந்த மாதிரி வேஸில் பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். உங்களோட கம்யூனிகேஷன் சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும்.
2வது விஷயம் நெட்வொர்க்கிங்னா புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம், புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும். நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறது மூலிமா உங்களால் அதர் பீப்புள்ஸோட பிஹேவியர் அவங்ககிட்ட இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், என்ன எடுத்துக்க வேணாம்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சூப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அண்ட் 3வது விஷயம் என்னன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி. இப்போ நம்ம எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம், லீடர்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அரசியல்வாதி ஆகணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் பியர் குரூப்ஸில் நீங்கள் இருக்கீங்க, எல்லாருமே ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறப்போ டக்குன்னு வா நம்ம இந்த மாதிரி பண்ணலாம், இப்படி 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 அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்பாட்டில் யூ ஆர் த லீடர். அவ்வளோதான், இதுதான் லீடர்ஷிப் குவாலிட்டி. அண்ட் இப்போ டிஸ்அட்வான்டேஜஸே இல்லைன்றது கிடையாது, ஒன்றே ஒன்று இருக்குது. வளவலன்னு பேசுவோன்னு சொல்கிறேன்னா நீங்களும் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 80% சொல்லலாம். அது ஒன்று மட்டும்தான், நம்ம எல்லாத்துக்குமே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது தப்பு இல்லை. அண்டு நம்ம எப்போ அதை ஸ்டாப் பண்ணுன்றது ஒன்று இருக்குது. அந்த ஸ்கில்லையும் தயவு செஞ்சு டெவலப் பண்ணிக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம டூ மச்சாக பேசினாலும் ஆப்போசிட் பார்ட்டிக்கு சம்டைம்ஸ் என்னடா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கான், இரிட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அது ஒரு பேட் பெர்ஸ்பெக்டிவ் கிரியேட் ஆயிரும். அண்ட் ஓகே, இந்த வீடியோ மூலிமா நான் அவங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜில் இப்போ வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கணுமா ஆர் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கணுமான்னு. அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் வேணும் அப்படின்னா டூ கமெண்ட் இன் தட். பை.